ஸோ எல்லோரும் ஏஐ படி அதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் ஏஐ படிச்சுக்கோ, தெரியுமா, ஏஐயில் இந்த கோர்ஸ் வந்துச்சு அதுட்டு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறாங்க தவிர பட் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எது படிக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது, ஏஐ ரிலேட்டட் மட்டுமே நான் சொல்கிறேன். பட் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து என்னோடய கமெண்ட்டுமே நிறைய பேர் என்றாங்க, ஏஐ கோர்ஸ் சொல்லுங்கள் சார், நீங்கள் படித்த ஏஐ கோர்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படிலாம் நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப சிம்பிளிஃபையாக வந்து லைக் பெஸ்ட்டு ஏஐ கோர்சஸ் எது, அதில் வந்து ஃப்ரீ எது, பெய்டு எது, இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் படித்தா பிகினர் லெவல்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நிறைய கோர்சஸ் வந்து படித்து நிறைய பேர் வந்து லைக் எனக்கு தெரிஞ்சுமே சில பேர் வந்து ப்ரொமோஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க, கார்பரேட்லேயே ரெலவெண்ட்டாக இருக்காங்க. ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஃபஸ்ட்டு அந்த ஏஐயோட டெர்மினாலஜி புரிஞ்சுக்கிட்டான், என்ன அது பண்ணுது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும். சரி, அகெயின் ஏஐ வந்து வி ஆர் நாட் அகென்ஸ்ட் இட், நம்ம அது ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். ஸோ நிறைய நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் பெய்ட் கோர்ஸ் பற்றி போட போகிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன், அது ஏன் அந்த கோர்ஸ் படிக்கணும், எங்கே படிக்கணும், அண்ட் எப்படி அது ஃப்ரீ எல்லாமே நான் டீட்டெயில் சொல்ல போகிறேன். அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கார்பரேட் ரிலேட்டட், ஜாப் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு நிறைய விதத்தில் மோட்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் இன்டு த வீடியோ. ஸோ ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், ஹானஸ்ட்டாக பேசலாம். ஏஐ வந்து வந்துருச்சு, வரப்போகுது அப்படின்னு கிடையாது, ஆல்ரெடி இது எக்ஸிஸ்டிங் ஆகிடுச்சு. இப்போ கம்பெனிஸ்லாம் என்ன கேட்குறாங்க தெரியுமா, உனக்கு வந்து ஏஐ தெரியுமான்னு கேட்கல, நீ ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியாக தான். இன்கேஸ் ஒரு இன்டர்வியூ நீங்கள் போனீங்க, நான் எடுக்கிற இன்டர்வியூவில் தான் கேட்பேன், நீ ஏஐ தெரியுமாலாம் கேட்க மாட்டேன், ஏஐலாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவேன், எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், என்ன மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து ஏஐ கிட்ட வேலை வாங்குவேன், அப்படி தான் கேட்பேன். ஸோ நம்ம வந்து ஏஐ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறத விட அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லைக் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ கோர்சஸ், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃப்ரீயாக என்னென்ன ஏஐ கோர்சஸ் இருக்குது, பிகினர்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ எசென்ஷியல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிளியர்லி கிவ்ஸ் யூ அன் ஐடியா, லைக் ஒரு ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு டெய்லி ஒர்க்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட்டிங்லேருந்து, சம்மரைசிங்லேருந்து, ப்ரொடக்டிவிட்டிலேருந்து, சின்ன சின்ன கோடிங்ஸ் பண்ணுறதுலேருந்து, இதெல்லாம் வந்து இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ரொம்ப பிகினர் லெவலில் உங்களுக்கு எதுவுமே தெரியல ஏஐ பற்றி அப்படின்னா நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க, நிறைய ப்ராக்டிக்கல் யூசேஜ் தெரியும். லைக் ஏஐ வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு எக்ஸலில் வந்து என்னெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ் எப்படி ஒரு எக்ஸல் விபி எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு பைத்தான் ஆட்டோமேஷன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த கூகுள் ஏஐ எசென்ஷியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் கோர்ஸ். செகண்ட், கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பழைய கோர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, திஸ் இஸ் ஷார்ட் கோர்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் லைக் எப்படி சாட் ஜிபிடி ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் சாட் ஜிபிடியில், எனக்கு இந்த மாதிரி இது வந்து டேட்டா கொடு, இல்லை எனக்கு இந்த இது வந்து ரிவைஸ் பண்ணு அப்படின்னா அது எப்படி பண்ணுது, பேக் எண்டில் அது எப்படி நடக்குது. ஸோ எல்எல்எம்னுவாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்டெப்த்தாக நான் உள்ளே போகிறதில்ல, நீங்கள் கோர்ஸ் படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். அந்த சாட் ஜிபிடி எப்படி டேட்டா புல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது, அது விதின் மில்லி செகண்ட்ஸ், நாட் ஈவன் ஃப்ராக்ஷன், மில்லி செகண்ட்ஸில் உங்களுக்கு டேட்டா நம்ம கொடுக்குதில்ல, அதாவது டேட்டாங்களோட நம்ம கேட்டது கொடுக்குதில்ல. ஸோ வந்து லைக் குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நமக்கு டேட்டா கொடுக்குது, எப்படி நமக்கு ஆன்சர் பண்ணுது, ரெஸ்பான்சஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இது கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஏஐயோட டெப்த்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம், அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், மைக்ரோசாஃப்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ கோர்ஸ். ஸோ இது எப்படி அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் சீரிஸாக இருக்கும். ரியல் எக்ஸாம்பிள்ஸோட சிம்பிள் ஏஐ அப்ளிகேஷன்ஸ். ஒரு நீங்கள் ஏஐ பற்றி பேசிக் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, அதுக்கான பேக்கெண்ட் எப்படி ரன் ஆகுது, எங்கேருந்து டேட்டா சோர்ஸ் கலெக்ட் பண்ணுது, எப்படி அது ஓவராலாக நமக்கு ஆன்சர் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர்ஸாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், ஏஐயோட என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெரி ப்ராக்டிக்கல் அண்டர்ரேட்டட். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து கூகுளோடு நிறுத்திக்கிறான். பட் மைக்ரோசாஃப்ட்டில் கொடுக்குற சில கோர்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்குமே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் நான் பண்ணோன்னு தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நிறைய நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நான் வந்து ரொம்ப ஹைலி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏஐ. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, எனக்குமே ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானுமே இதை. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ் எக்ஸ்பிளைனிங் ஏஐ கான்செப்ட்ஸ் இன் வெரி சிம்பிள் அண்ட் நான் டெக்னிக்கல் வே. முக்கியமாக அதை நான் டெக்னிக்கல், ரொம்ப அந்த கோடிங்காக, ரொம்ப இன்டெப்த்தாக, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பேசிக்காக ஒரு ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏஐ எப்படி ரன் ஆகுது, ஏஐ வந்து நான் எப்படி யூஸ் பண்ண முடியும், அது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப நான் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப என்டையர்லி ஃபார் பிகினர்ஸ். ஒரு பிகினர் லெவல் எனக்கு எதுவுமே தெரியாது பாரு, ஜீரோ நாலேஜ் அபவுட் ஏஐ அப்படின்னா திஸ் கோர்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் யூ. அது தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ராங் கான்செப்ஷனல் கிளாரிட்டியாக இருக்கும், ரொம்ப கான்செப்ட் வேஸாக இருக்கும். லைக் எதனாலுமே உங்கள் கான்செப்ட் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் வெரி யூஸ். அடுத்தது வந்து fast.ai. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட். இப்போ நான் சொன்னது எல்லாமே பிகினர் லெவல், ஒரு மாடரேட் லெவலில் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா. பட் இப்போ இருக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கிறதோட லைக் ரொம்ப கொஞ்சம் ஏஐ மாடல்ஸ் பற்றிலாம் இருக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறோம். சாட் ஜிபிடியில் நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி வந்து நிறைய ஏஐ மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை டீப் லேர்னிங் பற்றி இருக்கும். சீரியஸாக நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சிடும், ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மாடலே உருவாக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கம்பெனிஸில் வந்து நிறைய டெக் டீம்லாம் மாறுறீங்க, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் டீம் போகிறீங்க, ஒரு டீப் லேர்னிங் டீம் போகிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இண்டஸ்ட்ரி லெவலில் ரொம்ப ஹாவியாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ.
இப்போ நான் சொன்னது எல்லா கோர்ஸஸுமே ஃப்ரீ கோர்சஸ். இப்போ நான் காமிச்சதுலேருந்து இந்த லிங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். பில்ட் கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது டைம் எடுக்கும். இப்போ வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு பெய்ட் கோர்சஸ் நான் பார்க்கணும், நான் வந்து பே பண்ணி நிறைய ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும், நிறைய நாலேஜ் இருக்கும், சர்டிஃபிகேஷனோட எனக்கு வேணும். இது முன்னாடி சொன்னது சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும், லிங்க்டின்ல நீங்கள் போட்டுக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஏஐ ஃபார் எவ்ரி ஒன் கோர்சரா கோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆண்ட்ரூ என்ஜின் சொல்லிட்டு ஒரு ஆத்தரோட கோர்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா ஏஐ வந்து இப்படி பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அண்ட் கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் இப்போ ஏஐ மேலே தான் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த கோர்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்லாவே டெப்த்தாக இருக்கும். முக்கியமாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் வந்து டெசிஷன் மேக்கிங், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், எக்ஸல் ரிலேட்டட் நிறைய டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் லெவலில் நீங்கள் வந்து நிறையா ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் திஸ் இஸ் அ பெய்ட் கோர்ஸ். கோர்ஸராக போனீங்கனாலே நிறைய பெய்டாக விஷயம் தான் இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி அதர் லைக் உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு கோர்ஸரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கேன் யூ டேக் இட் ஃபார் ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட் அனதர் கோர்ஸரா கோர்ஸ், இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட், கூகுள் ஏஐ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். இது நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆர்கனைசேஷனில் ப்ரொவைட் பண்ணாங்க, கூகுளோட அஃபிஷியல் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஃப்ளோஸ், ஹவு டு அப்ளை, எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த ஏஐ வந்து நீங்கள் எப்படி அதுக்கு அப்ளை பண்ணலாம், உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடாக அந்த ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கோர்ஸ். பட் இட் இஸ் அ பெய்ட் கோர்ஸ். அதான் சொன்னேன், இன்கேஸ் உங்கள் ஆர்கனைசேஷன் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா யூ கேன் யூஸ் இட். கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ ஒரு இன்டெப்த் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது, பட் சேம் டைம் ரொம்ப வேல்யூடாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் வெரி வேல்யூ. ஸோ இந்த கோர்ஸ் நான் வந்து ஒரு ஹைலி ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஐபிஎம் ஏஐ ப்ரொஃபஷனல், இதுவுமே ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். லைக் ஐபிஎம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இந்த வேர்டு வந்து ரொம்பவே முக்கியமானது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஜாப் ரூல்ஸுமே நிறைய வந்துட்டுருக்கு. நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸாகவே கேட்குறாங்க. லைக் இப்போ நம்ம வந்து ஒரு சாட் ஜிபிடியோ, கூகுள் ஜெமினியோ, பெர்ப்ளெக்சிட்டியோ நிறைய வந்துருக்கு, கிளாட், எல்லாத்துக்குமே நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்தா சம்திங் இட் இஸ் கிவிங் அப். அதாவது நம்ம என்ன கேட்குறோமோ கொடுக்கும். ஹவு டஸ் தட் ப்ராம்ப்ட் ஒர்க்ஸ், அந்த ப்ராம்ப்ட் எப்படி உருவாக்குறது, எல்லாத்துக்குமே ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ராம்ப்ட் வந்து அதுதான் பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இன்டர்மீடியட் லேர்னர்ஸ்க்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூவ்ஸ் யூ பியாண்ட் பேசிக்ஸ் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ண வைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் Udemy வந்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங். நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அதில். ஜென்ரேட்டிவ் ஏஐ கோர்சஸ், இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐலேருந்து ஏஜென்டிக் ஏஐலாம் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ நீங்கள் படிச்சிக்கினாலே உங்களுக்கு ஏஜென்டிக் ஏஐ பற்றி நிறைய புரியும். ஏஜென்டிக் ஏஐ வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ், நான் அதை பற்றி உள்ளே போக விரும்பல. பட் ஜென் ஏஐ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு. முக்கியமாக அந்த சாட் ஜிபிடிலேருந்து, ஆட்டோமேஷன்லேருந்து எப்படி ஏஐ டூல்ஸ் வந்து ரியல் இதில் அப்ளை பண்ணுறாங்க, எப்படி அட்வான்ஸ்மெண்ட் ஐடியா இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐயோட வெர்ஷன்லேருந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன்லாம் எவ்வளோ வே பிஹைண்ட். ஸோ அதெல்லாம் எப்படி எவால்வ் ஆச்சு, ஒரு இமீடியட்டாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணலாம், அதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் நல்லா படிச்சுங்க. Udemyல வந்து லைக் நான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனுமே இந்த லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அதை. அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட், நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஏஐனா நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம், நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கோம். பட் நோ, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கும். ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டாகுக்கு வந்து ஒரு விஷயம் ட்ரெயின் பண்ணால் அது நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, நம்ம சொல்கிறது கேட்குது, அதே மாதிரி தான். ஸோ ஏஐக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு கேட் ஃபேஸ்லேருந்து, ஒரு டாக் ஃபேஸ்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் க்ரியேட் பண்ணால் தான் அதுக்கு புரியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு ஏஐ வந்து பிஹேவ் பண்ணுது, எப்படி ஒரு ஏஐ ரெஸ்பான்ஸ் பண்ணுது, நம்ம ஒரு கேள்வி கேட்டாலும் எப்படி அது ஆன்சர் பண்ணுது, நம்ம ஈவன் இஃப் யூ டாக் டு லைக் ஓகே கூகுள் சொன்னால் கூட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே அதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும் இந்த கோர்ஸில். ஸோ கெரியர் ஸ்விட்ச்லேருந்து ஹை சேலரிக்கெல்லாம் இந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் இதுவே. அண்ட் என்ட்ரி லெவல் இன்ட்டு அட்வான்ஸ் ஏஐலாம் நீங்கள் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த கோர்ஸஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால தான் நான் இதை பற்றிலாம் சொல்கிறேன். நான் நிறையா அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பேன், என்னென்ன கோர்சஸ் வந்து என்னென்ன லேர்ன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐலேருந்து ஏஜென்டிக் ஏஐ நிறைய மூவ் ஆகிட்டாங்க, நிறைய வந்து அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் நல்லா பேசிக் ஸ்ட்ராங் பண்ணாலே ஏஜென்டிக் ஏஐலாம் நிறைய படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஒரு பாத், இப்போ வந்து இந்த கோர்ஸஸ் பற்றிலாம் சொன்னல, இப்போ வந்து ஒரு பாத் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் மாதிரி. என்ன பண்ணால் எடுத்தவொடனே எல்லா கோர்ஸையும் போய் கை வச்சு படிச்சுட்டு இருக்காது. ஃப்ரீ கோர்ஸஸ் ஆரம்பிங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதை பற்றி நல்லா டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கோர்ஸ் போங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணிட்டு இருப்போம். நான் அந்த மாதிரி நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ கோர்சஸ் எடுங்க, அதில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போங்க, அதை முடிச்சதுக்கப்புறம், அது பேசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம். ஸோ பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, நான் நிறைய வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பார்த்துட்டே இருந்து எனக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் எடுப்பேன். இது இருக்குது, அவங்க பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு எது பெஸ்ட்டு, ஓகே என்னால் பண்ண முடியும், நான் மட்டும் தான் நான் பண்ணுவேன். நிறைய ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே வேலை செய்கிறீங்க, இல்லை படிக்கிறீங்களா, பசங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் உங்கள் டைமை ஒதுக்கிங்க. ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ரெகுலராக உங்களுக்கு அது கண்டிப்பாக இனிஷியல் டைமில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக போரிங்காகவும் இருக்கும். பட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய ஏஐ கோர்சஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.
ஸோ லெட் மீ வெரி கிளியர் அகைன், ஏஐ won't replace you, again I'm saying. பட் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா someone using ஏஐ will replace. ஸோ அதனால் நீங்கள் அந்த someone-ஆக இருந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஏஐ காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் இல்லை ஏஐலாம் வேணாப்பா, நான் ட்ரெடிஷனல் மெத்தட்லேயே இருப்பேன்னா நீங்கள் இருப்பீங்க, பட் அவங்க வந்து மேலே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த வீடியோ எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிவ் அ லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னால் என்னென்ன புதுசாக லேர்ன் பண்ணுறது, புது டெக்னாலஜிஸ், நிறைய கார்பரேட் ரிலேட்டட், இன்டர்வியூ ரிலேட்டட்லாம் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் என்னால் என்னென்ன வீடியோஸ் போட முடியுமோ ஐ கேன் ஏபிள் டு புட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ டெஃபினட்டாக ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. அண்ட் அதை பற்றி உங்களுக்கு உண்மையிலே படிச்சிருந்து இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி. என்னால் வந்து someone will be like studying அப்படின்னா. Again, we'll meet you in again another video. Thank you. Bye.